நம்ம மரியாதை கொடுக்காத வீட்டுக்கு நம்மளே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மரியாதை கொடுக்கல, அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இவங்க இங்கே போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை அவாய்ட் பண்ண கற்றுக்கிறணும். அதை விட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கே நம்ம அங்கே போகிறது, அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதை நம்மளே பிரச்சனையாக நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகி அதை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி இவங்க எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி அதை அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது தேவையே இல்லை. ஒருத்தவங்க கிட்ட போனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, இவங்க கிட்ட பழகுனா இந்த உறவினர் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, இல்லை உங்கள் கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனாலே மரியாதை கிடைக்காதுன்னா அங்கே போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். அதை விட்டுட்டு நம்மளே வீம்புக்கு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க தரமாட்டாங்கன்னு ஏற்கனவே மரியாதை தரமாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். திருப்பி போயிட்டு எனக்கு இவங்க தரலைன்னு சொல்லிட்டு தெரியறது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. சில பேர் வீம்புக்குனே போகிறது அவன் ஒரு மரியாதை கேட்டவனா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மரியாதை நீ நல்ல ஒரு மரியாதை உடைய ஆளாக இருப்ப, நீ ஏன் அந்த மரியாதை இல்லாதவங்க கிட்ட போயிட்டு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் உன்னோட மரியாதையை கெடுத்துக்கிற? தேவையில்லாமல் பத்திரிக்கை கொடுப்பீங்க, அவங்கள தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு செய்வீங்க. இது என்ன நியாயங்க? அதனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்களுமே அவங்கள உங்கள் வீட்டில் நடக்கிற சில விசேஷங்களுக்கு கூப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுடைய மனசு காயப்பட்டு உங்களோட மனசும் காயப்பட்டு இது நல்லதே இல்லை. அதனால் நீங்கள் மரியாதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த இதுக்குமே அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்கக்கிட்ட எந்த உறவுமே வச்சுக்கிறாதீங்க, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே உங்களுக்கு தேவையில்லை. அதை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வீணான நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்றது என்னுடைய. அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு அவமானப்படுத்துறதும் இல்லாமல் இன்னும் சில காரியங்கள்லாம் செய்வாங்க பார்த்துக்கிங்களா. நம்மளுக்கு பிடிக்காதவங்கள இவங்க ரொம்ப முக்கியத்துவம் நம்ம முன்னாடியே கொடுப்பாங்க. அது இன்னும் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துங்களுக்கு அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க நமக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஏதாவது எல்லா விசேஷங்களுக்கும் வந்திருந்தாலுமே பரவாயில்லைங்க. ஏன்னா இது நிறைய மன பிரச்சனைகளையும் மன அழுத்தத்துலேருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபர்கள்கிட்ட உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கவே வேண்டாம். அது உங்களுக்கு உண்மையிலேயே லைஃப்பில் ஒரு ரொம்ப பிரச்சனையாக கொடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஃப்ரெண்ட்ஸு இல்லை உறவினர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான நபர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு விட்டு நீங்கள் விலகிருங்க. ஏன்னா நீங்களும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்களோட ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிலாம் மாற்றி செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லைங்க.